டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். சாரி, நேற்று கொஞ்சம் பர்சனல் ஒர்க்னால நேற்று வந்து வீடியோ போட முடியல. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட் அனலைசிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்றைக்கு டேட்டோட ப்ரீ மார்க்கெட் அனலைசிஸ் அப்படின்னா 3rd. ஸோ March 3rd வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். March 3rd வந்து நான் என்னென்ன ஸ்டாக் வந்து, அதாவது March 2nd வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுனால March 3rd நீங்கள் மார்னிங் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஆல்கம், செகண்ட் கியூமின்சின், தேர்டு வந்து நமக்கு கோத்ரேஜ் சிபி. இந்த மூணுமே நாளைக்கு வந்து ஒரு மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நிறையா இருக்குது. ஸோ இது வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்கம் லேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆல்கம் வந்து இங்கே பார்த்துக்குங்க. ஸோ க்ரீன், ஸோ ஃபஸ்ட்டு க்ரீன் வந்து நமக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 313031 அதை கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து 3163 வரைக்கும் போகும். இந்த டார்கெட் நான் மார்க் பண்ணி காமிச்சிட்றேன். ஸோ இங்கே வந்து நமக்கு பிரேக் அவுட் ஆகி கன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னா ஃபஸ்ட் டார்கெட் இங்கே, செகண்ட் டார்கெட் இங்கே, அதாவது அப் சைடில். இதுவே டவுன் சைடாக இருந்துச்சுன்னா 3071 கிராஸ் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக 3035 ஃபஸ்ட்டு டார்கெட், 2990 வந்து செகண்ட் டார்கெட். இது வந்து கண்டிப்பாக வந்து இந்த டார்கெட் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. இது வந்து நாளைக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்டாப் லாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் என்ன வைக்கிறீங்களோ அதிலிருந்து 0.5% வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். இதே வந்து எடுத்தோடனே இந்த க்ரீன் கேண்டில் கிராஸ் பண்ண உடனே தயவு செஞ்சு ட்ரேட் எடுத்துடாதீங்க. எப்போ வந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா, க்ரீன் கேண்டில் ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் ஆகிட்டு அந்த கேண்டிலை வந்து இன்னொரு கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணணும். அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் மட்டும் எடுத்திங்கன்னா கன்ஃபார்மாக ஒர்க் ஆகும். வால்யூம் வந்து நான் ஆல்வேஸ் சொல்லுவேன், வால்யூம் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருங்க. வால்யூம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதோ அந்த அளவுக்கு ஸ்டாக் ஒர்க் ஆகும். அடுத்தது சேம் ஸ்டோரி தான் கியூமின்சிண்ட். ஸோ கியூமின்சிண்டு ஒரு நல்ல ஸ்டாக் தான். இதுவும் வந்து நாளைக்கு ஒரு மூவ்மெண்ட் வரும்னு ஒரு எதிர்பார்க்குறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1610 கிராஸ் பண்ணிச்சுன்னா 26 வரைக்கும் போகும். 26 கிராஸ் பண்ணிச்சுன்னா 41 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது அப் சைடில். டவுன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 1587 கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு வந்து 1572 வரைக்கும் போகும். அதையும் விட்டால் 1556 வரைக்கும் போகும். இதுவும் வந்து வால்யூம் ட்ராக் பண்ணுங்கள். வால்யூம் இதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்லாம் வந்து நல்ல மூவ்மெண்ட் இருக்கும் சிங்கிள் சைடில், எந்த சைடு போனாலுமே. அடுத்தது கோத்ரேஜ் சிபி. ஸோ கோத்ரேஜ் சிபியும் வந்து சேம் ஸ்டோரி. ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு 916 வந்து கிராஸ் பண்ணிச்சுன்னா நமக்கு வந்து 925 போகும். 925 கிராஸ் பண்ணிச்சுன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து 934 போக வாய்ப்பு இருக்குது அப் சைடில். டவுன் சைடில் வந்து 904 கிராஸ் பண்ணிச்சுன்னா 893 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. 893 கிராஸ் பண்ணிச்சுன்னா 883 வந்து கிராஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே நாளைக்கு வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நாங்கள் செபி ரிஜிஸ்டர்டு பீப்புள் கிடையாது. நாங்கள் ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ போடுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீக் வரைக்கும் நம்ம வந்து 22% வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்கோம் 50,000க்கு. பார்க்கலாம் அந்த ட்ரேடெல்லாம் எப்படி போகுதுன்னு. அதுக்கப்புறம் எப்போ 50% வருதோ அப்போ வந்து நம்ம அப்டேட் பண்ணலாம் கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் வீடியோ. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.